இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 2:3. திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். திருவசனத்தின் மேலே நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சனைகளையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுரை கொடுக்கிறார் பேதுரு அப்போஸ்தலன். திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்கள் இடறுகிறார்கள். நாமோ திருவசனத்தை தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கின்றான், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனிகள் தந்து எழுவதில்லாத இருக்கிற மரத்தை போல இருப்பான். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on our needs. Thanks for watching. Like, share, subscribe.